அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மாம்ஸ் எம்மி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட்ற பொட்டேட்டோ சீஸ் பால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் ஃப்ரண்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஒரு பவுலில் நல்லா வேக வச்சு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை நல்லா மசிச்சிருங்க. அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச ஆனியனும் மல்லி இலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இன்னொரு பவுல்ல கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்ச பொட்டேட்டோவை இதை மாதிரி பால்ஸ் மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டிப் சீஸ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சீஸ் கவர் பண்ணி நல்லா பால் மாதிரி எடுத்துக்கோங்க. இதை மைதா மாவு பேஸ்ட்ல நல்லா டிப் பண்ணி எடுத்துருங்க. அடுத்ததா பிரெட் கிரம்ஸ் நல்லா கோட் பண்ணி எடுத்துருங்க. இதை மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க எல்லா மாவையும் எடுத்து வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்ச பால்ஸ் ஃபுல்லாக ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. மிதமான எண்ணெய் சூடாக இருக்கும் போது ரெடி பண்ணி வச்ச பால்ஸ் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான், சாஸோட சர்வ் பண்ணலாம். எம்மியான டேஸ்டியான பொட்டேட்டோ சீஸ் பால் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.